நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுச் சேவையில் தற்போதும் உள்ளார் என்று கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி அணைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரின் நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மே மாதம் 14ஆம் தேதி விவாதத்துக்கு எடுக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அரச பொதுச் சேவையில் தற்போதும் உள்ளார். எனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என்று அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி NK அசோக்பரன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். சுகாதார அமைச்சின் சார்பில் மேலதிக மன்றாடு நாயகம் சுமதி தர்மவர்த்தன முன்னிலையானார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தற்போதும் பதவியில் தொடர்கின்றார் என்று சுகாதார அமைச்சின் சார்பில் அதன் செயலாளர் சத்திய கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் அணைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி தமது தரப்பு சமர்ப்பணத்தை முன்வைக்க நீதிமன்றத்தில் அவகாசம் கோரியுள்ளார். தொடர்ந்து வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த வழக்கை மே மாதம் 14ஆம் தேதி விவாதத்துக்கு எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தற்போதும் பொதுச்சேவையில் உள்ளார் என்று சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவரின் பதவி பறிபோவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்று சட்ட வல்லுநர்கள் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கான அலுவலரின் பாராளுமன்ற கொடுப்பனவை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமையை வெளிப்படுத்தியுள்ளார். சமூக வலைத்தள காணொலி ஒன்றில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பன தனது செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவும் இதன் காரணமாக தனக்கான அலுவலர்களை நியமிக்க வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தனது உறவினர் ஒருவரை நியமித்து அவருக்கு பாராளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் 56,000 ரூபாவை தனது செலவினங்களுக்காக பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறித்த உறவினர் தனது செலவுகளுக்காக குறைந்த ஒரு பங்கை கேட்டதாகவும் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள அதேவேளை உறவினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனங்களை வைத்து தனது செலவுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். பாராளுமன்ற கொடுப்பனவை முறைகேடாக பயன்படுத்தும் கொடுத்த விவகாரம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட வாக்காளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ரிசர்ச் ஆஃபீஸரா அண்ணாண்ட மகன் என்ற பேரை நான் அப்படியே உண்மையா சொல்றேன்டாப்பா, முக்கி சாக வேண்டாம். ரிசர்ச் ஆஃபீஸராக அண்ணாவினுடைய மகன் ராமகிருஷ்ணா தமிழன் பென போட்டிருக்கேன், அறிவன் பென போட்டிருக்கேன். அவனுடைய காசு இன்னும் ஒரு செலவு பே பண்ணப்படையில. பட் அந்த பே பண்ணப்பட்டால் தம்பி அண்ணாட மாட்ட சொல்லிக்கேன், அப்பன் அந்த காசை திருப்பி தான் என்னோட மாமா சித்தப்பாட்ட காசு இல்லை. அப்போ அவன் அதில் கேட்டிருந்தவன் சித்தப்பா ஒரு சின்ன போர்ஷன் தருவீங்கன்னா இல்லையடா என்ற இருந்து உண்மையான நிலைமை அதான். அவனுக்கும் என்னோட இல்லையா பூ இருந்துட்டு தான் நான் தருவேன். இப்போ இருக்கிற நிலைமையில அந்த என்ன சம்பளத்தில் ஒரு 30,000 ரூபா மிஞ்சும், 30,000 ரூபாயில 20,000 ரூபா மிஞ்சும். அதை விட இந்த சம்பளத்தோட தான் இந்த வாழ்க்கை ஓட போகுது. இந்த 5 வருஷம் இந்த சம்பளத்தோட தான் வாழ்க்கை ஓட போகுது. அதுல நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட ஒரு 56,000 ரூபாயில அவன் 56,000 ரூபா அப்படியே போடுவான், பிரச்சனை இல்லை. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கான அலுவலரின் பாராளுமன்ற கொடுப்பனவை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமையை வெளிப்படுத்தியுள்ளார். சமூக வலைத்தள காணொலி ஒன்றில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பன தனது செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவும் இதன் காரணமாக தனக்கான அலுவலர்களை நியமிக்க வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தனது உறவினர் ஒருவரை நியமித்து அவருக்கு பாராளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் 56,000 ரூபாவை தனது செலவினங்களுக்காக பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறித்த உறவினர் தனது செலவுகளுக்காக குறைந்த ஒரு பங்கை கேட்டதாகவும் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள அதேவேளை உறவினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனங்களை வைத்து தனது செலவுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். பாராளுமன்ற கொடுப்பனவை முறைகேடாக பயன்படுத்தும் கொடுத்த விவகாரம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட வாக்காளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கேற்ப முன்னாயத்த கூட்டங்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
அதான் ஒரு ஆள் இதில் வந்து இதுன்றது எனக்கு சரி சரி. எதிர்வரும் மார்ச் மாதம் 14, 15ஆம் தேதிகளிலே நடைபெறவுள்ள இந்த கச்சதீவு திருவிழா தொடர்பான பூர்வாங்க ஏற்பாட்டுக்குரிய கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. இன்றைய இந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அவர்களும் இந்திய துணை தூதத்துடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதே வேளையிலே வடா பிராந்திய கடற்படை பிரதி தளபதி அவர்களும் போலீஸ் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உட்பட ஏனைய திணைக்கள தலைவர்களும் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டார்கள். அந்த வகையிலே இந்த திருவிழாவுக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அனைத்து விடயங்களும் இன்று ஆராயப்பட்டது. அந்த வகையிலே தற்போது இந்த கச்சதீவு பிரதேசத்தினை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாடு உடனடியாக தற்போது கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி அந்த பிரதேசம் தூய்மைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக அங்கு இம்முறை இலங்கையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 4000 யாத்திரிகர்களும் அதே வேளையிலே இந்தியாவினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுமாக 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய விசேட அழைப்பாளர்கள் உட்பட 1000 பேர் கிட்டத்தட்ட 9000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் முன்னளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இங்கே இம்முறை இந்த குடிநீர் விநியோகம் தொடர்பாக அதே வேளையிலே கழிவகற்றல் செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான பவுசர்கள் உட்பட அனைத்து பொருட்களையும் கடற்படையினர் தங்களுடைய கடற்கலங்கள் மூலம் கச்சதீவுக்கு எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த வகையிலே இதிலே கலந்து கொள்ளுகின்ற யாத்திரியர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை அதற்கு தங்களுடைய பிரதேசத்துக்கு பொறுப்பான அவர்களுடைய வணக்கத்தலங்கள் ஊடாக அதை செயற்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த செயற்பாட்டிலே அவர்களுக்குரிய கலந்து கொள்கின்ற பக்தர்களுக்குரிய உணவு வழங்குவதற்குரிய ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 14ஆம் திகதி இரவு உணவு அவர்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடும் அதே வேளையிலே 15ஆம் தேதி காலையிலே அவர்களுக்குரிய அந்த உணவையும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் போக்குவரத்து சேவையும் இணைந்து பயணிகளுக்கான போக்குவரத்து சேவையை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் வரையிலே மேற்கொள்ள இருக்கின்றன. அதே வேளையிலே இவர்களை குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து கச்சதீவுக்கு அழைத்து செல்வதற்கான கட்டண விவரங்களும் இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த கட்டணங்கள் தொடர்பாக நாங்கள் தீர்மானித்ததன் அடிப்படையிலே நெடுந்தீவிலிருந்து செல்லுகின்ற பயணிகள் ஒரு யாத்திரிகர்கள் ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து செல்லுகின்ற யாத்திரைகளுக்கான கட்டணம் 1300 ரூபாவும் இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பொதுமக்கள் தங்களுடைய இந்த யாத்திரிகர்கள் தங்களுடைய செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும்.